ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் 2 நாள் எபிசோடு பார்க்கலாம். சரச்சந்திரா அந்த ஃபேக்ட்ரியை அபூர்வாக்கு தெரியாமையே டீல் பேசி வித்துடுறாரு. வாங்கினவர் ஒரு நாள் பூமி பூஜை போடுறாரு. அதுக்கு சரச்சந்திரா ஃபேமிலி இன்வைட் பண்ணுறாரு. சரச்சந்திரா, பூமி, அபூர்வா, நக்ஷத்ரா 4 பேருமே போகிறாங்க. பூஜெல்லாம் முடிச்சுட்டு பூமி பூஜை போடும்போது மண்ணை நோண்டும் போது அதில் ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அதை பார்த்த உடனே அந்த வாங்கின ஆசாமி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இது என்ன விஷயம் தெரியாது, யாரோ எங்கேயோ சாவடிச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து புதைச்சிட்டாங்க போல இருக்கு. இது பிரச்சனை இல்லாமல் நமக்கு இருக்கணுன்றதுக்காக அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே போலீஸுங்க வந்துடுறாங்க. நக்ஷத்ராவும் அபூர்வாவும் பீதியோடு நின்றுட்டு இருக்காங்க. நக்ஷத்ரா கேட்குறா, என்ன மம்மி, எங்கே புதைச்சன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சதுரி, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. போலீஸு சரச்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இது ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இது ஃபுல்லாக எரிஞ்ச மாதிரி எங்கள் போலீஸ் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், அந்த நேரத்தில் தான் என் ஒய்ஃபும் நெருப்பில் இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பாடி உங்கள் ஒய்ஃபு தான் இருக்குமோ அப்படின்னு கேட்க, இருக்கவே இருக்காது சார், ஏன்னா அவள் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா, அவளது சாம்பலை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றாரு. சரி, ஓகே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணட்டும், யாருது என்னன்னு பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எலும்புகளெல்லாம். சாரதா பூமிக்கு ஃபோன் பண்ணி கேபி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, நான் வீடியோ கால்ல காட்டுறேன் பாருங்க அப்படின்னு காட்டுறா. அந்த நேரத்தில் இந்த மீரா சண்டை போட்டுட்டு இருக்கா கேபி கிட்ட. உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க, நான் அந்த சாரதாவை தானே அடிக்க வந்தேன், நீ பெரிய ஹீரோ மாதிரி வந்து நின்றுட்டீங்க, கொஞ்சம் அடிபட்டிருந்தா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்ல, சாரதாவுக்கு ஒன்றுன்னா என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கேபி சொல்ல, அவள் உங்களுக்கு செய்வினை செஞ்சுட்டா போல இருக்கு, அவள் மந்திரமே பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. பார்த்தீங்களாத்தா, இப்படித்தான் மீராத்தா பேசிட்டு இருக்காங்க, இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு பூமி வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சாமியார் உள்ள வராரு. வாங்க சாமியார், உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னு பூமி கேட்க, நான் தான் அவரை கூப்பிட்டேன், ஏன்னா உங்கள் மாமாவுக்கு அடிபட்டுச்சுல்ல, அதனால தான். நீங்கள் தானே அத்தை அடிச்சிங்க அப்படின்னு பூமி சொல்ல, நான் ஒன்றும் என் வீட்டுக்காரரை அடிக்கலை, நான் அந்த சாரதாவை அடிக்கும்போது ஹீரோ மாதிரி வந்துட்டாரு, அதுக்காக தான் நான் இவரை கூப்பிட்டு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. மீரா சாமியார் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் அந்த சாரதா இருக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன் புருஷனோட ஜாதகம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு கேட்க எடுத்துட்டு வராங்க. அதே சேம் டைம் கேபியும் வந்து சோஃபால உட்கார்றாரு. உன் புருஷனுக்கு ஜாதக கண்டை இருக்குமா, அதனால இப்படி நடக்குது, அதுக்காக நீங்க சௌபாகிய விரதம் பண்ணணும் அப்படின்னு சாமியார் சொல்ல, உடனே பூமி அந்த வீடியோ கால் எடுத்து தனியா வந்துடுறா. பூமி சொல்றா, பாத்தீங்களாத்த, நீங்க தான் இந்த விரதத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் எப்படிமா பண்ண முடியும் அப்படின்னு சாரதா கேட்க, இல்ல, அவரோட மனசு உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க பண்ணாதான் அவருக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ கூட பண்ணு பூமி, நீயும் ககனும் ஒன்னா ஆவீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தாராவும் துருவும் வராங்க. அம்மா, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படியே வீடியோ காலில் காட்டுங்க அத்தை அப்படின்னு கேட்க வீடியோ காலில் காட்டுறா. இவன் நேராக வந்து ககன் பக்கத்தில் வந்து உட்கார, என்னால் பார்க்க முடியல, அவளை எழுப்புங்க அத்தை அப்படின்னு சொல்ல, தூரமாக இருக்கிற உனக்கே அப்படி இருக்குன்னா பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. குரு ககனை பார்த்து, மச்சான், பூரி தான் என்னோட ஒய்ஃப், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், அதே மாதிரி என் தங்கச்சி உங்க ஒய்ஃப் அப்படித்தானே அப்படின்னு கேட்க, ஆமா, இதுல என்ன சந்தேகம் அப்படின்றாரு. அப்படியே தாரா ககன் மேல சாயரா. இதை பார்த்த பூமி, அத்தை எப்படியாவது எழுப்புங்க அப்படின்னு சொல்ல, சாரதாவும், இங்க பாரு தாரா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கனவு காணுங்க, அதுக்கு முன்னாடி கனவு காண்ற வேலை வச்சுக்காதீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நிறைய கல்யாணங்கள் மேடவரில் வந்து நின்று போயிடுது, அப்படி எதுவும் ஆகாம இருக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அத்தை இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டீங்களா, கூலா இருங்கன்னு எந்திரிச்சு வந்து, வாங்க நம்ம 2 பேரும் போய் காஃபி வச்சு எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, எதுக்கு ஃபோன் கையிலே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வாங்கி கட் பண்ணி கீழே வச்சிடுறா. ஐயோ, ஃபோனை கூட இவ கட் பண்ணிட்டாலே, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா இந்த பூமி. தாரா காஃபி போடுற இடத்துல, எதுக்கு இவ்வளோ குழப்பமா இருக்கீங்க, என்ன மருமகளா ஏற்றுக்க உங்களுக்கு பிடிக்கலையா, அப்படின்னா என் அண்ணனும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற சின்ன லாஜிக்கு கூட உங்களுக்கு தெரியலையா? ஆமா, இந்த பூமிக்கு என்ன பிரச்சனை, டைவர்ஸ் கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, புருஷன் இல்லாத பொம்பளைங்கெல்லாம் அடக்கமா இருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லாம எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு மற்றவங்களோட சந்தோஷத்தையும் கெடுப்பாங்க. ஆமாம்,
இந்த புருஷன் இல்லாத பொம்பளைங்களோட பேட்ச்லாம் இப்படி தான் இருக்குமோ? இப்படி கேட்டு சாரதா மனசை நோக்கடிக்கிறா. இதோட ஃப்ரைடே எபிசோடு முடியுது. பூமி ககனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு ட்ராக்கர் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பாருங்க இப்போ அந்த அபூர்வாவும் நட்சத்திராவும் இந்த லில்லியை பார்க்க தான் போவாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, உடனே ககன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் போய் அந்த லில்லியை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. காரில் போகும்போது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க பூமியும் ககனும். இங்கே லில்லியோ சாப்பாடு கொடுக்க வந்த ரவுடி மேலேயே அந்த சாப்பாடு கண்ணில் தூவிட்டு அவள் ஓடி வர தப்பிக்கிறதுக்காக வெளிக்கதவு ஓப்பன் பண்ணும்போது கதவுக்கு முன்னாடி இந்த நட்சத்திராவும் அபூர்வாவும் வந்து நின்னதை பார்த்து பயந்துடுறா. அபூர்வா கோவத்தில் பலான்னு கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு, நீ இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போனேன்னா உன் அப்பாவை உயிரோடு விடமாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ன உடனே காலை பிடிச்சி கெஞ்சுறா. என் அப்பா ஒன்றும் பண்ணிடாத, நீ என்ன சொல்கிறாலும் நான் கேட்குறேன்னு லில்லி சொல்கிறா. லில்லியை வார்ன் பண்ணிட்டு அபூர்வாவும் நட்சத்திராவும் போகிறத ககனும் பூமியும் மறைஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. ககன் ஒரு ஐடியா சொல்கிறாரு. நான் சுவரேறி குதிக்கிறேன் பின்னாடி வழியா, அதுக்கப்புறம் நீ ஏறி குதி அப்படின்ன உடனே இவ சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, நான் சுவரேறி குதிச்சா மட்டும் நீ கோவப்படுற, இப்போ நீ பண்ணுறது மட்டும் என்னவா, நம்ம 2 பேரும் யோசிக்கிறது ஒரே மாதிரி தான் மாமா இருக்கு, ஆனால் நீ என்ன ஈகோல ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ன உடனே, பாரு டைம் வேஸ்ட் பண்ணாத இறங்கு அப்படின்னு ககன் சொல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மாமான்றா. உங்ககிட்டயா? என்ன பிளான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்க, சும்மாவும் சொல்வேனா, எனக்கு ஒரு மொத்தம் கொடுத்தா சொல்வேன் அப்படின்னு அவ சொல்ல, ஒன்றும் தேவையில்லைன்னு அவர் இறங்கும்போது, இரு நான் சொல்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது என் பிளானு அப்படின்னோடனே நல்லா தான் இருக்குது அப்படின்றாரு. உன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன், அது ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு தேங்க்ஸாவது சொல்லலாம்ல அப்படின்ன உடனே தேங்க்ஸ்ன்றாரு. போதும் இந்த தேங்க்ஸே இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே வளன்னு பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத இறங்குன்றாரு. ககன் ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த லில்லி கிட்ட போய் கத்தி எடுத்து குத்த போகிறாரு. உன்னை அபூர்வா தான் குத்தி கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்ன உடனே நான் நம்ப மாட்டேன்னு அவள் அங்கே இங்கே ஓடுறா. அப்படி ஓடி தப்பிச்சு வெளியில் வரா. வெளியில் பூமி நின்றுட்டுருக்கா. பூமி என்னை காப்பாற்று, ஒருத்த என்னை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பூமி வந்து டேய் நில்லுடா அப்படின்னு ககன்கிட்ட வாடா போடான்னு, என்னடி நினச்சிட்டு இருக்க, வாடா போடான்னு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே, பொம்பளைங்கன்னா உனக்கு இலக்காரமாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு கட்டை எடுத்து பொலன்னு பொழந்து கட்டுறா ககனை. இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தானடி, என்னடி நீ நிஜமாவே அடிக்கிற அப்படின்னு ககன் கேட்க, என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கியா, தாரா கூட சுற்றிக்கிட்டு இருக்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. ககன் ஓடி போய் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராரு. அதுக்குள்ள பூமி கேட்குறா, சரி அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீ ஏன் இருக்க அப்படின்னு கேட்க, இது எல்லாமே அபூர்வா பண்ணுறது தான், அபூர்வா தான் என்னை இங்கே எடுத்துகிட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. செர்ரி மேலே அப்படி பழி போட சொல்லி அபூர்வா தான் சொன்னாங்க, ஏன் அப்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க, இல்லைன்னா கொன்று போட்டுருவேன்னு சொன்னதுனால தான் நான் செஞ்சேன் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு ககன் வராரு. ககன் கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. ககன் சொல்கிறாரு, உனக்கு நான் சேஃப்டி தரேன், உண்மையை சொல்லு அப்படின்றாரு. உன் அப்பாவுக்கும் அவங்களே கோர்ட்லேயே வந்து பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயம் எல்லாமே அபூர்வாக்கு தெரிய வருது. இந்த மீரா ஏதோ மூலிகை கசாயம் கேபிக்கு கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கிறா. சாரதா ஏதோ மருந்து போட்டுட்டதாகவும் அதை ஃபுல்லாக இவர் வாமிட் பண்ண உடனே அவரை வாலண்டரியாக சாரதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சாரதா சாமி கிட்ட கும்பிட்டுட்டு இந்த ஆரத்தி எடுத்து இப்படி வரும்போது இவங்களை பார்த்த உடனே சரி ஆரத்தி எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்ட உடனே கற்பூரத்தை ஊதி அணைச்சிட்றா இந்த மீரா கோபத்தில். ஐயோ என்ன வேலை பண்ணுற, நான் வேண்டிக்கிட்டது செர்ரிக்காக அப்படின்ன உடனே ஐயோயோ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவளையே அந்த கற்பூரத்தை ஏற்றி சாமி கிட்ட கூப்பிட்டுக்கிறா. ககனோட கெஸ்ட் ஹவுஸில் பூமியும் தாராவும் தூங்கிட்டு இருக்காங்க. ககன் வந்து எழுப்புறாரு, ரெடி ஆகுங்க டைம் ஆயிடுச்சு, தாராவை பற்றி என் தங்கச்சியோட ட்ரெஸ் அந்த ரூமில் இருக்குது, நீங்கள் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்க்குறாரு. போய் ரெடியாகு அப்படின்ன உடனே, அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்ட உடனே, அதான் நம்ம ரூமு மேலே இருக்குல்ல நம்ம ரூமா அப்படின்னு அவள் கேட்ட உடனே, இங்கே பாரு என் ரூமு தான், அங்கே உன் ட்ரெஸ் இருக்கும், போய் எடுத்து போய் போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவள் போகிறா. ரொம்ப நேரம் வராததுனால பூமி என்னாச்சு அப்படின்னு போய் கேட்குறாரு. அவள் போத்திக்கிட்டு வரா. என்ன போத்திக்கிட்டு வர, ட்ரெஸ்ஸை மாட்டினுவான்னா போத்திக்கிட்டு வரையே அப்படின்ன உடனே, இல்லை என் ப்ளவுஸுக்கு லேஸு கட்டுறியா அப்படின்னு கேட்குறா. என்னது அப்படின்றார். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.